ஒரு டிராமா கலந்த ஒரு ஹாரர் படங்க. இந்த படத்துல வந்து நம்ம ஹீரோ பேடி வந்து அவர் ஃபேமிலியோட ஓயாம டூர் பண்ணி போய்க்கிட்டே இருப்பார். வெக்கேஷன் போயிட்டே இருப்பாரு. அப்படி போகும் தருணத்துல பேட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிய மீட் பண்ணிட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி இவங்கள எங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாங்க. நம்ம வெக்கேஷன திருப்பி கொண்டாடலாம் ஜாலியா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவங்களும் சரின்னு கிளம்பி போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட நடவடிக்கைலாம் கொஞ்சம் வித்தியாசமா அப்படியே மாறிக்கிட்டே வருது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு? இவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க? அவங்ககிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா? இல்லையா? இதெல்லாம் சொல்றது இந்த படத்துல கதைங்க. படத்துல ஒரு 1 மணி நேரம் அப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பான். படம் ஃபுல்லா அந்த கான்வர்சேஷனா தான் போகும். இவங்க ஃபேமிலியில பேசுறது, அப்படியே வெளிய அவுட்டிங் போறது, இப்படியே கான்வர்சேஷன் உள்ள தான் போகும். ஆனா, அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ஒரு வித்தியாசமா நடந்துக்குவாங்க பார்த்தீங்களா? அப்பலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுலயும் ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன போட்டு இவங்க டார்ச்சர் படுத்துற விதம் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கட்டத்துல இத விட்டு ஓடி போயிரலாம்னு நெனப்பாங்க. ஆனா போய் திருப்பி கூட்டு வந்துருவாய்ங்க. "ஏன் போறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருங்க" அப்படின்னு கூட்டு வந்துட்டே இருப்பாய்ங்க. கடைசில ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு சரியான சம்பவத்த பண்ணிட்டு இருப்பான் இந்த படத்துல. கிளைமாக்ஸ்லாம் ஒரு சம்பவம் இருக்கு. அத பாருங்க. கொடூரமா நடத்தியிருப்பாய்ங்க அந்த சம்பவத்த. நம்மளே ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் படம். அப்படிதான் இருந்துச்சு. கண்டிப்பா அத வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா இதுல அடல்ட் கன்டென்ட் இருக்கு. நியூடிட்டியான சீன்ஸும் இருக்கு. அதனால தனியா இருந்தா மட்டும் இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க.